கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 11-13 வரை நம்மோடு பேசி தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவாராக. அப்பொழுதே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஊனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆம், என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த 18 வருடம் பலவீனப்படுத்தின அந்த பொல்லாத ஆவி இந்த பெண்ணை எப்படி ஆட்டி படைத்து கர்த்தர் அவள் மேல் கிருபை கொண்டு இரக்கம் கொண்டு அவளை தம்மிடத்தில் அழைத்து அவளுக்கு அந்த நிமிடத்திலேயே விடுதலை கொடுத்தாள். ஆனால் அந்த சகோதரி அந்த விடுதலையை வாங்கி கொண்டு அப்படியாகவே ஒதுங்கி போகவில்லை. அந்த விடுதலையை பெற்ற அதே நிமிடத்தில் அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறார். 18 வருடம் நினைத்து பாருங்கள். 18 வருடம் நமக்கு ஒரு நாள் 2 நாள் ஒரு வியாதி வந்தாலே எவ்வளவு கடினமா இருக்கிறது, எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. ஆனால் இந்த பெண் 18 வருடம் சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது, ஒரு சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாது, கூனி போய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவளை பார்த்தார். பார்த்து அவள் மேல் மனம் உருகி இரக்கப்பட்டு அவளை அழைத்து தம்மிடத்தில் அழைத்து அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை அந்த நிமிஷத்திலேயே இயேசு பார்த்தார். உடனே அவளுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் இயேசு அழைத்த பொழுதே அவள் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அவளும் தன்னை ஒப்பு கொடுத்தாள், தன்னை விட்டு கொடுத்தாள். அவள் ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்தது நிமித்தம் அவள் விடுதலை அடைந்தாள். எவ்வளவு அன்பான தேவன் அவளை அழைத்தது மாத்திரமல்ல, அவள் எவ்வளவு கீழ்ப்படி உள்ளவள். நாம் எத்தனை வேளைகளில் கர்த்தர் நம்மை அழைத்த பொழுதே உதாசீனம் பண்ணியிருக்கிறோம். அது ஜெப கூடாரமா இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், இன்னும் பல பல காரியங்களுக்கு நாம் உதாசீனம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த சகோதரி இயேசு அழைத்த பொழுதே தன்னை விட்டு கொடுத்தாள், ஒப்பு கொடுத்தாள், தன்னை அர்ப்பணித்தாள். ஆகவே கீழ்ப்படிந்தாள், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். ஆகவே 18 வருஷம் சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாத, சந்தோஷத்தை காண முடியாத, துக்கத்தில் துயரத்தில் இருந்த அந்த சகோதரி விடுதலையாக்கப்பட்டாள். காரணம், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். மாத்திரமுள்ள சுகத்தை பெற்றுக்கொண்டே அவள் இயேசுவை புறக்கணிக்காது, அந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்தாதபடிக்கு உடனே அவள் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை கனப்படுத்தினாள். ஆம், என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கூட பல வேளைகளில் சுகத்தை பெற்றிருக்கிறோம், அற்புதத்தை அடையாளத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை பின்பற்றினோமா, கர்த்தரை பின்பற்றினோமா, சபையை பின்பற்றினோமா, வார்த்தையை பின்பற்றினோமா என்று சற்று சிந்தித்து, இந்த 18 வருடமாக கூனியாயிருந்த அந்த சகோதரியை தொட்ட தேவன் இன்று உங்களையும் என்னையும் தொட்டு எல்லா விதமான பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போமா? அன்பான இயேசுவே, இந்த தவக்காலத்தில் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய காயத்தையும் உம்முடைய தழும்பையும்
உம்முடைய பாடுகளையும் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த 18 வருடமா நடக்க முடியாத, சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாத இந்த சகோதரியை நீங்க அழைத்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி. அதுபோல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் வியாதிகளா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுத்து சாட்சியாக எங்களை நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடும்பத்துல, சமூகத்துல, வேலைத்தளத்துல ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தை கடந்து போனாலும் கர்த்தர் எங்களை சந்தித்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் எந்த வியாதியில் இருந்தாலும் கர்த்தர் அதே வேளையில விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாங்க ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர்கள், அந்த வசனத்தை கேட்டு அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புவதோடு அநேகருக்கு இந்த வசனத்தை அனுப்பி அநேகர் இந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிற தேவனை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.